இந்த நாடகத்தில் சாத்தியமில்லாதது என்ன? ஓம் சாந்தி. இந்த நாடகத்தில் கர்ம சந்நியாசம், அதாவது மோட்சம் என்பது சாத்தியமில்லாததாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் அனைவரும் நடிகர்களாக இருக்கின்றோம். நடிகர்கள் என்றால் இந்த நாடக மேடையில் நடிக்க வேண்டும். நீர்க்குமிழி கடலில் சென்று கரைந்து விட்டதோ அப்படி எதுவும் கிடையாது. நடிகர்கள் என்றால் நாடகத்தில் நடிக்க வேண்டும். ஆகையால் மோட்சமோ கர்மம் செய்யாமல் இருந்து கர்ம சந்நியாசம் செய்வதோ நடக்க முடியாததாக இருக்கின்றது. ஏனென்றால் டிராமாவோ அனாதியாக இருக்கின்றது. இந்த டிராமா என்பது முடிவில்லாததாக, ஆரம்பம் இல்லாததாக இருக்கின்றது. ஆகையால் நாம் நமது பாகங்களை கண்டிப்பாக இந்த நாடக மேடையில் நடிக்க வேண்டும். தந்தை கூட அவரது பாகத்தை இந்த கடைசி நேரத்தில், அதாவது சங்கம் யுகத்தில் நமது ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துவதற்காக அவர் ஞானத்தை சொல்லி புரிய வைக்கின்றார். பிறகு சத்குருவாகவும் கைடாகவும் இருந்து நாம் அனைவரையும் சாந்தி தாமத்திற்கு, அதாவது நமது இனிமையான அமைதியான வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். ஆகையால் நாம் இந்த டிராமாவை ரகசியத்தை புரிந்திருக்கின்றோம். ஓம் சாந்தி.